எண்ணங்கள், அந்த எண்ணத்தினால எப்படி ஆபிரகாம் 25 வருஷம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், அந்த குழந்தை பாக்கியத்தை எண்ணத்தின் மூலமா, சரியான எண்ணத்தை உருவாக்குறது மூலமாக அந்த வாக்குத்தத்தத்தை பெற்று அனுபவிக்கிறான். பாருங்க, ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆவியை உன்னால பண்ண முடியாது அவனுக்கு. ஆனா அவனுக்கு என்ன பண்றான், நம்முடைய மனதை அவன் என்ன பண்றான், டிஸ்டர்ப் பண்றான். நமக்குள்ள அந்த மைண்ட்ல இப்படிப்பட்ட பிரச்சனைகள்னால நம்முடைய மைண்டு நிறைஞ்சிருக்குது. அதான் பாருங்க, எண்ணத்தை, அந்த எந்த எண்ணம், எப்படிப்பட்ட எண்ணத்துல நம்ம இருக்கிறோமோ அப்படிப்பட்ட எண்ணங்களாகத்தான் நம்ம இருக்கிறோம். பாருங்க, அப்படிப்பட்ட எண்ணமா இருக்கும்போது மனதுல கஷ்டம், வியாதி, பிரச்சனை, வியாதி எண்ணங்கள் இதெல்லாம் வருது. பாருங்க, ஒரு நாளைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய மனதுல வந்து கொண்டே இருக்குது. இந்த எண்ணத்தினால தான் நம்முடைய வாழ்க்கையே அமைகிறது. அப்போ பாருங்க, நான் அதை வேதத்திலேருந்து எடுத்து காமிக்கிறேன். பாருங்க, வேதத்தில் அதற்கு ஒரு உதாரணம் இருக்குது. பாருங்க, நான் சொல்றது நேராக சொல்லின்னு போகும்போது உங்களுக்கு புரியாது. ஆனால் வேதத்தில் அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது. பாருங்க, எண்ணங்கள், அந்த எண்ணத்தினால எப்படி ஆபிரகாம் 25 வருஷம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், அந்த குழந்தை பாக்கியத்தை எண்ணத்தின் மூலமா, சரியான எண்ணத்தை உருவாக்குறது மூலமாக அந்த வாக்குத்தத்தத்தை பெற்று அனுபவிக்கிறான் என்பதை நான் இன்றைக்கு எடுத்து காண்பிக்க போறோம், பார்க்க போறோம். பாருங்க, ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19 to 22 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பாருங்க, அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. ஆபிரகாமை பத்தி இங்க பவுல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குரிய 100 வயது உள்ளவனா இருந்தபோது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாத இருந்தான். பாருங்க, அந்த எண்ணாத இருந்தான் எங்க பார்த்தோம், நம்ம 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்துல எண்ணத்தை பத்தி நம்ம பார்த்தோம். ஏன்னா மனதில் அந்த எண்ணங்கள் வருது, எண்ணத்தை பிரித்து. அப்போ எண்ணாத இருந்தான். எதை எண்ணாத இருந்தானா, அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதா உள்ளவனா இருந்தபோது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதான் இருந்தான். அப்படின்னா தன்னுடைய பிரச்சனைகளை அவன் எண்ணல, தன்னுடைய பிரச்சனைகளை மனதில் எண்ணாமல் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். பார்த்தீங்கன்னா, சந்தேகம் என்ற வார்த்தை பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், மனதில் நாம் சந்தேகப்படும் பொழுது சந்தேகப்பட வைக்கிறான், பிசாசு சந்தேகப்பட வைக்கிறான். என்ன சந்தேகம்னா, பலவிதமான சந்தேகங்கள் வருது. அந்த சந்தேகப்படாமல் என்ன சொல்றாரு, சந்தேகப்பட தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மையப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். பிறகு 22, ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. வருது பாருங்க, எண்ணப்பட்டது. அப்ப எண்ணப்பட்டது, அப்ப எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்கள்ல பிசாசு என்ன பண்றான், போராடுறான். மனுஷனுடைய பாருங்க, ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆவியை உன்னால பண்ண முடியாது அவனுக்கு. ஆனா அவனுக்கு என்ன பண்றான், நம்முடைய மனதை அவன் என்ன பண்றான், டிஸ்டர்ப் பண்றான். நம்முடைய மனதின் மூலமா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை சீரழிக்கும்படியாக, கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்க முடியாம, கிறிஸ்தவ வாழ்க்கையில சமாதானம் இருக்க முடியாமல், கிறிஸ்தவ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியாமல் என்ன பண்றான், இந்த மனதுல அவன் என்ன பண்றான், அவன் உள்ள நுழைஞ்சி என்ன பண்றான், எல்லாத்தையும் கெடுத்து போடுகிறான். அதை தான் நம்ம என்ன பண்றோம், மனதில் சந்தேகப்படும் பொழுது எதுலெல்லாம் சந்தேகப்படக்கூடாதுன்னு பார்க்க போறோம். 3 காரியத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப பாருங்க, இந்த மனது என்ன பண்றான், ஒரு ஆபிரகாம் இந்த மனதை பிடிச்சிட்டான். மனதுல என்ன பண்ணல, தன்னுடைய பலவீனத்தையோ தன்னுடைய சரீர குறைவுகளையோ தன் பிரச்சனைகளையும் என்ன பண்ணல, போட்டு அசை போடாமல், சிந்தையில் அசை போடாமல் கடவுளுடைய வாக்கு தத்தத்தை, தேவன் எனக்கு குழந்தை கொடுப்பார், தேவன் ஆசீர்வச்சிருக்கிறார், தேவனுடைய வாக்கு தத்துவம் அது வீணாய் போகாது, அது நிச்சயமாய் வாழ்க்கையில் நடக்கும் என்ற அந்த எண்ணத்தை தன்னுடைய சிந்தையில வைத்து அசை போட்டு கொண்டிருந்தான். அதன் மூலமாக அவன் விசுவாசத்தில் வல்லவனாகி தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தினுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடிஞ்சது, தேவனுடைய அன்பை அனுபவிக்க முடிஞ்சது.